Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரி. ஸோ குபேரப்பட்டுல ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பார்க்குறோம். ஃபுல்லி செல்ஃபில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஃபுல்லி கான்ட்ராஸ்டில் இப்போ பார்க்குற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீம் கலர், க்ரீம் வித் எல்லோ பார்டர். இதில் பார்த்திங்க இது புதுசாக வந்திருக்கு. இதில் நிறைய டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கிறது மேங்கோ டிசைன். மேங்கோ பார்டர் போட்டது வந்து க்ரீம் வித் எல்லோவில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து க்ரீம் கலர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாஃப் ஒயிட் கிடையாது. ஹாஃப் ஒயிட்னா வந்து உங்களுக்கு சாண்டல் ஒயிட்டோட சாண்டல் மிக்சடு, அந்த மீன் சாண்டல் கலர் தான் ஹாஃப் ஒயிட்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, ஃபுல் கோல்டும் இல்லாமல் ஹாஃப் ஒயிட்டும் இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி ஒரு கலர் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் க்ரீம் கலரில் வரும். ஸோ அடுத்து பார்க்குறது இது இப்போ பார்க்குறேன் பாருங்கள், இதுதான் நீங்கள் ஹாஃப் ஒயிட்டில் வரும். இது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், ஹாஃப் ஒயிட் கலரு. இதுதான் ஹாஃப் ஒயிட்டில் வரும். அது வந்து உங்களுக்கு கோல்டன் மிக்சட் மாதிரி வருது பாருங்கள், அது வந்து க்ரீம் கலரு. ஸோ வந்து இன்றைக்கி பார்க்குறதுல பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. நிறைய வந்து நியூ டிசைன் வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து ப்ரீமியமும் போட்டிருக்கோம், லக்ஸுரி குவாலிட்டியும் போட்டிருக்கோம். லக்ஸுரி குவாலிட்டி ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து இந்த ரைசிங் பேட்டர்ன் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் பேட்டர்ன். ஸோ அந்த ரைசிங் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் போஸ்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த லக்ஸுரி குவாலிட்டியில் இதுலேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் சோல்டான கலர் காம்பினேஷன் திருப்பி ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது, அது என்னன்றதையும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்த பிரேஸ்லைட் டைப், கடாய் டைப் வந்து நம்ம ஆல்ரெடி கம்யூனிட்டி பேஜில் போட்டிருந்தோம். 1 டேலே ஃபாஸ்ட் மூவிங்கில் ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. திருப்பி வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணி நேற்று ஈவினிங் வந்து கம்யூனிட்டி பேஜில் வந்து திருப்பி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு பிரேஸ்லைட்டும் ஒரு கடாயுமே வந்து ஷோ பண்ணுறேன். ஷார்ட்ஸாகவுமே போட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபோட்டோஸ் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ் போட்டு உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பேஜ்லேயும் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோட்டோஸாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை முடிஞ்சால் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸை வந்து வீடியோ மாதிரி போட்டு ஷேர் பண்ண பார்க்குறேன். இல்லைன்னா ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட இதை சப்போர்ட்ஸ் அதுக்கு கொடுங்க. ஃப்ரீ சைஸ் தான், பயப்படாமல் இந்த சைஸ் அந்த சைஸ்லாம் கிடையாது. ஃப்ரீ சைஸ் ஓப்பன் டைப் கடாயாக தான் இருக்கும். பிரேஸ்லைட் அப்படி உங்களுக்கு தெரியும், பிரேஸ்லைட் வந்து ஃப்ரீ சைஸ் தான். 3 ரிங் வந்து எக்ஸ்ட்ரா ரிங் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து என்ன சைஸ்னாலுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து சைஸ் பற்றின எந்த ஒரு பேங்கிள் அப்படின்னா உங்களுக்கு சைஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான். ஸோ இது வந்து ஃப்ரீ சைஸ் அப்படிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து நம்ம 2ல் பார்க்குறது வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் மைசூர் சில்க் சாரி. இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்க இந்த மைசூர் கிரேப் சில்க் சாரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. அந்த செமி மைசூர் சில்க் இருக்குல்ல, ஒரிஜினல் மைசூரோட காப்பி குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள குவாலிட்டியில் இருக்கும் இந்த மைசூர் சில்க்லாம். ரொம்ப அழகான சாரீஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தாலே உங்களுக்கு பார்டர் பார்த்தாலே தெரியும். நம்ம நார்மல் மைசூர் சில்க் போடுவோம்ல, 850, 750, 899, 799, அந்த மைசூருக்கும் இந்த மைசூர் சில்க்குக்கும் உங்களுக்கு சாரியோட பார்டர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா செமி மைசூர், பியோரில் வந்து செமி மைசூரில் வந்துடும் இது. ஸோ அடுத்து நம்ம 3ல் பார்க்குறது வந்து டோலா சில்க் சாரி. டோலா சில்க் சாரி இன்றைக்கி நிறைய ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய சாரீஸ்க்கு ரெஃபரன்ஸ் வீடியோமே இருக்குது, கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். சாரீஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். டோலா சில்க் பொறுத்த வரையும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி எடுக்கிறது வந்து ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் எடுக்கிறது வந்து இந்த டோலா சில்க் மெட்டீரியலாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன், அந்த ஜுவல் கலெக்ஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ பிளேட்டட் கோல்ட் ஃபினிஷில் தான் வந்து உங்களுக்கு அந்த கடாய் பிரேஸ்லைட்டோ வந்துடும். அதில் ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப அழகான பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வியோ பண்ணிங்கன்னா டீசன்ட் லுக் இருக்கும். பிரேஸ்லைட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த கடாய் டைப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே அவ்வளோ டீசன்ட் லுக்காக இருக்கும். ரொம்ப வர்த்தபிள் ப்ரைஸு. ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு மார்க்கெட்லேயோ இல்லை ஆன்லைன்லேயுமே நான் செக் பண்ணி தான் பார்த்தேன். ஆன்லைன்லேயுமே சேல் பண்ணுற ப்ரைஸோட நம்ம கடாயாக இருக்கட்டும், பிரேஸ்லைட்டாக இருக்கும், 100 rupees வந்து கம்மியாக தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் நல்லா நான் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நானுமே ஆன்லைனில் வந்து நிறைய ப்ளேஸில் செக் பண்ணி பார்த்தேன். அந்த பிரேஸ்லைட் அதே பேட்டர்னில், பிரேஸ்லைட் அதே பேட்டர்ன் கடாயெல்லாம் எவ்வளோ சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதே கடாய் அதே பிரேஸ்லைட்டில் 499 வரைக்குமே சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸில் 180 ஒரு மைக்ரோ பிளேட்டட் ஏடி ஸ்டோன் வச்சது. நீங்கள் அதெல்லாம் நம்ம ஏன் இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுதுன்னா, நம்ம கோல்டில் வந்து நிறைய ஏடி ஸ்டோன் பார்த்துட்டு நம்ம
நிறைய பேருக்கு எடுக்க முடியாது. ஏன்னா கோல்டில் வந்து ஸ்டோன் வெயிட் போயிடுச்சு, நம்ம திருப்பி வந்து ரீசேல் பண்ணும்போது ஸ்டோன் வெயிட்டை எடுத்துகிட்டு தான் போடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மைக்ரோ பிளேட்டடில் வந்து ஏடி ஸ்டோன் போட்ட மாதிரி ஃபேன்சியாக நம்ம வந்து அழகாக ஒரு குர்த்தி போட்டாலும் போட்டுக்கலாம், ஒரு சாரீ போட்டாலும் ஒர்க் பர்சன் அழகாக ஒரு சிம்பிளான சாரீ வியோ பண்ணி இந்த பிரேஸ்லெட்டோ கடாய் போட்டு நம்ம வியோ இந்த ஒரு சைடில் ஒரு ஹேண்டில் போட்டு இன்னொரு ஹேண்டில் வாட்ச் வியோ பண்ணால் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சாரீஸை போட்டுட்டு நம்ம அதையும் ப்ரொமோட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. ஸோ அதுவும் நம்மளோட ஓன் ஸ்டாக் தான். எதுக்காக அப்படின்னா சாரீஸ் நம்ம நிறைய ரெகுலராக வந்து போட்டுட்ருக்கோம், ரொம்ப இயர்ஸாக போட்டுட்ருக்கோம். இந்த பிரேஸ்லைட் கடாய்ஸ்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம வந்து ஸ்டாக் எடுத்து போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் கிட்ஸ் வியருக்கும் நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ணி இந்த நம்மளோட வீடியோவிலே தான், நம்மளோட ஸ்டாக்கே நம்மளோட வீடியோவில் தான் போடுறோம். ஸோ அந்த கிட்ஸ் வியருமே அவைலபிளில் நிறையவே இருக்குது. கிட்ஸ் வியருமே நான் வந்து நிறைய இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் எடுத்து கம்யூனிட்டி பேஜ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வியர் வேணும்னாலும் சரி, இந்த கடாய்ஸ் இதெல்லாம் வேணும்னாலுமே பிரேஸ்லைட்ஸ் வேணும்னாலுமே பாருங்கள். நம்மக்கிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக ரொம்ப ஃபாஸ்ட் மூவாக போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக அடுத்தடுத்த டிசைன் கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்போம். ஏன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், எல்லாராலையும் வாங்க முடியுங்கிற ப்ரைஸ் தான். நீங்கள் ஒரு 5 பீஸ் எடுத்தால் கூட சிங்கிள் ஷிப்பிங்கில் பண்ணிடலாம். ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்க போது. பிரேஸ்லைட் கடாயும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு 5 பீசஸ் to 7 பீசஸ் கூட நம்ம வந்து சிங்கிள் ஷிப்பிங் காஸ்ட்டில் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.